இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 27, 2024, 27/8/2024, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் பிற்பகல் 3:39 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி நாள் முழுவதும். அமிர்த சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பாஞ்சராத்திர ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் கேது சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 2ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, அதுவும் சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்காரு. 4ஆம் இடத்துல பூமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல புதன் இருக்கார் வக்ரகதியில். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், பணபலம் அதிகரிக்கும், வாக்பலிதம் ஏற்படும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த மேஷ ராசியில் பிறந்த ஜோதிடர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வருமானம் அதிகரிக்கும், தன லாபம் அதிகரிக்கும். எதிரிகளின் செயல்பாடுகளை விமர்சித்தாலும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். வழக்கறிஞர்கள் வெற்றியடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் பெறுவதற்கு, எதிரிகளை வெல்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தன லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிட்டக்கூடிய யோகம் ஏற்படும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் கிடைத்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். உங்களுடைய சுய லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கும். தந்தை மூலமாக மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. தன்னம்பிக்கை தரக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அதனால் எதிரிகள் பயந்து நடுங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகம் ஏற்படும். செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் இருக்காரு, குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்காரு. அதனால் மரியாதை கிடைத்து உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் மூலமாக சந்தோஷ செய்திகள் வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்தின் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கும் தந்தைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா தாயார் மூலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை களைவதற்கு உண்டான முயற்சியில் தாயாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனதிற்கு பிடித்தவர்களுடன் இன்று நேரம் போகிறது தெரியாமல் பேசிகிட்டு இருப்பீங்க. சந்தோஷமாக பேசுவீங்க. ஆனால் அடிக்கடி சண்டை வரும். கவனமாக பேசுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அனாவசியமான மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால் உங்கள் வார்த்தைக்கு எதிர்வாதம் செய்யக்கூடிய நபர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு ஏற்படும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க உதவிகள் கிடைத்து வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. அதனால் உங்களுக்கு நற்செய்திகள் வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள், குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரி தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதாவது தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடுமையான உழைப்பும் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது.
நீங்கள் குறிப்பாக உங்களுடைய சுய தொழில் துவங்கணும், சொந்தமாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வீடு மாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்களிடம் கொஞ்சம் கோபத்தோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபப்பட்டாலும் குணம் இருக்குங்கிறத காமிப்பீங்க. உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி அவருக்கு உண்டான மருத்துவ உதவிகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்களையோ உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களையோ அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி வேலை வாங்குவீர்கள். அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று உங்களுக்கு நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற காரணத்தினால பணவரையம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். ஆனாலும் உங்களுடைய தேவைக்கான பணவரவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வருமானமும் இருக்குது, செலவும் ஜாஸ்தியாகுது. 2ஆம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்காரு. அதனால் வருமானத்தில் குறைவில்லை. 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்காரு. வருமானம் வரும், அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும். இந்த செலவுகள் உங்கள் குடும்பத்தாரின் பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடகராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக உங்களை பெரிய மனிதர்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை வகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு. அதனால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான முதலீடுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மனோபலமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதில் 10ஆவதுக்கு குரு சந்திரன் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. 5ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாளைக்கு பிறகு சகோதரக்காரர்களின் பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய சொத்து பங்கு பரிவர்த்தனையில் இதுவரை இல்லாத அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரித்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக அல்லது வேலை ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய பாக்யாதிபதி யோகாதிபதி கிரகமான சுக்கிரன் நீச்ச பங்கம் ஆகி இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு இது நாள் வரை தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். என்னதான் ஆர்கியூமெண்ட் இருக்கு, என்னதான் பேச்சுவார்த்தை சண்டை இருந்தாலும் அது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பாதிப்பை ஏற்படுத்தாது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், சுகங்கள் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கிரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் இல்லாத வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்கள் இருந்த அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் உங்களுக்கு திரைமறைவு வேலைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதுநாள் வரை உங்களுக்கு சாதகமில்லாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துறதுனால காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தசமஸ்தானத்திலிருந்து அலுவல் ரீதியான பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீர்வதற்கும் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய லாபம் சாதாரண விஷயம் இல்லைங்க. நன்மைகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி. அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை வருமானம், வார்த்தைகள் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான எதிரிகள், பணபலம் மிக்க எதிரிகளாக இருந்தால் அவர்களிடம் கண்டும் காணாமல் போவது நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காது. அதனால் சுகத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. 9ஆம் இடத்து அதிபதியான புதன் 10ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்கிறதுனால அலுவல் ரீதியான வித்தியாசமான யோசனைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வார்த்தைகளில் வில்லங்கம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் சஞ்சலம் ஏற்படும். கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. அலுவலக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். பதவி சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் நீங்கள் மேலே போக போக உங்களுடைய வார்த்தைகளில் மரியாதையும் தன்மையும் ஏற்படுறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. என்று உங்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது நீங்கள் யார் அட்மையர் பண்ணீங்களோ அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இது விசாகம் மட்டும் இல்லை, அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி பாட்டி அவங்க மூலமாக உங்களுக்கு பெரிய நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய
தொழிலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். அலைச்சல் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் நீங்கள் ஏற்கனவே விற்கணும்னு இல்லை டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்ச சொத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு இது நாள் வரை எது மறுக்கப்பட்டதோ அந்த மறுக்கப்பட்ட விஷயம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப சந்தோஷம், கணவன் மனைவி உறவில் சந்தோஷம், அந்யோன்யம் அதிகரித்தல், சக பணியாளர்களின் மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம், பெரிய மனிதர்கள் பாராட்டி பேசுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் இது நாள் வரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும். இப்போ அந்த செலவுகள்லாம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, கஜகேசரி யோகம். அதுவும் குறிப்பாக தசமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய தொழிலுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகள் பலமற்று போவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைத்து சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். அதே சமயம் அந்த சிக்கல்கள் மீண்டும் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். எங்கேயாவது சின்ன ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வாங்க. காத்தால கிளம்பி நைட்டுக்குள்ளே வரா மாதிரி போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய காயங்களுக்கு மருந்து கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியில் புதிய பயணத்தை துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். 3ஆம் இடத்து சனி வக்கரகதியில் இருந்தாலும் அவருடைய பலத்தின் காரணமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளில் நிதானம் தேவை. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளுக்குள் பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த உறவுகளுக்குள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய தந்தை வழி சகோதரர்கள் மூலமாக மன வருத்தங்கள் ஏற்பட்டதுன்னா அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. உங்கள் மனசு தைரியமாக இருந்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சிக்கலையும் எப்பேற்பட்ட வாக்குவாதங்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபார வளர்ச்சி ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் அது நியாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எதிரிகளாக செயல்பட்டாலும் அவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள், மூத்த சகோதரர்கள் அல்லது சமூக அந்தஸ்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளானாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது கிரானிக் இல்னஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப வருஷமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சில சங்கடங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதியான சனி வக்கரமாக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கும். திடீர் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கும்ப ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. ராசியில் சனி இருக்காரு. வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இதனால் வரைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களா இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவராக இருந்தால் திடீர் மாற்றம், இடமாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அலைச்சலையும் கொடுக்கும். அந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சிக்கான அலைச்சல்.
அதாவது அவசரப்பட்டு நம்ம இந்த முடிவு எடுத்துட்டோம்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக புதிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் கரடுமுரடான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அஃபீஷியலா அரசாங்க ரீதியாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்குண்டான சூழ்நிலை. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அவர்களின் பங்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய பங்கை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீங்க. அதனால் அவர்களுக்கு உங்களின் மீது வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை உங்களுடைய தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பதும் தேவையற்ற தட்டி கழிக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் தவிர்க்கிறதும் நல்லது. உடன்பிறப்புகளுடன் பகைமை பாராட்டாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சுகங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் நட்பில் இருந்த நபர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சங்கோஜம் ஏற்படுற மாதிரி இருக்குது. சங்கோஜத்தை விட்டு பேசுவது நல்லது. நட்பை புதுப்பிக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். புதிய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். மீன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்கள் உடம்புல தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை கொடுப்பார்கள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகள் மூலமாக சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ இன்று உங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் முனைப்புடன் செயல்படுவார்கள். அதனால் குடும்பத்தினரின் தேவையை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன வகையிலையும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அரசாங்க அல்லது அலுவலக ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்பட்டு மேலதிகாரிகளின் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான நிகழ்வுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தரும். உறவுகளின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மனசு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய முனைப்புடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சக பணியாளர்களோ அல்லது நண்பர்களோ உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தி மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளிடம் நிதானத்துடன் பேசுவது நல்லது. வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.